हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஸ்ரீ வல்லபாச்சாரியாருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கோம். இது மிகவும் பாவனமான சரித்திரம். இந்த பவித்திரமான பாரதத்தில் சந்துக்கள், ஆச்சாரிய மகாபுருஷர்கள் நிரந்தரம் பிரகடனம் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். இது பாரதத்தினுடைய ஒரு மகத்துவம். பகவானுடைய அம்சமாகத்தான் இவர்கள் எல்லோருமே தோன்றுகிறார்கள். இன்றைக்கு பிரஜத்தில் 4 விதமான வைஷ்ணவ சம்பிரதாயம் உண்டு. பகவான் நாராயணன் ஸ்வயம் தன்னுடைய ஞானத்தை பிரம்மாவுக்கு முதலில் பிரதானம் செய்தார். அது பிரம்ம மாத்வ சம்பிரதாயம். அந்த பரம்பரையில் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்ததுனால பிறகு அந்த சம்பிரதாயத்துக்கு பிரம்ம மாத்வ கோடேஸ்வர சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்துடுது. அதுக்கு அடுத்தது பகவான் நாராயணன் தன்னுடைய ஞானத்தை பிரதானமாக ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஞானத்தை பிரதானம் செய்தார். அது ஸ்ரீ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தில் சாக்ஷாத் லக்ஷ்மணனுடைய அவதாரமாக ஸ்ரீ ராமானுஜரே தோன்றினார். அது ராமானுஜ சம்பிரதாயமாக இப்பொழுது மிகவும் பிரசித்தியாக விளங்குகிறது. அதே போல ஸ்ரீ ராமானந்த ஆச்சார் வடக்கில் தோன்றினார். அவர் ஸ்ரீ ராமானந்த சம்பிரதாய் அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே தான் வருது. அப்புறம் 3வது ஸ்ரீ பகவான் நாராயணன் தன்னுடைய ஞானத்தை சனகாதிகளுக்கு பிரதானம் செய்தார். அந்த சனகாதிகளுக்கு வழியில் வந்தவாதான் இந்த நிம்பார்ச்சாரியார், இந்த நிம்பார்கர், ஹரிவியாசர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர்றது இல்லையா. அது இந்த நிம்பார்க்க சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அடுத்தது 4வது ஸ்ரீ நாராயணன் தன்னுடைய ஞானத்தை சாக்ஷாத் ஸ்ரீ சங்கரருக்கு பிரதானம் செய்தார். அது ருத்ர சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவார். ருத்ர சம்பிரதாயத்துக்கு கீழே தான் இந்த ஜெகத்குரு ஸ்ரீ விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம்ன்ற பேரில் இருந்தது. அந்த விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்தில் தான் ஸ்ரீ வல்லபாச்சாரியார் அவர் இந்த புஷ்டி மார்க்கம் ஸ்ரீ வல்லபாச்சாரியாரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த சம்பிரதாயம் இந்த விஷ்ணு சுவாமியினுடைய சம்பிரதாயம் தான், இந்த ருத்ர சம்பிரதாயம் தான். அதனால் இந்த 4 சம்பிரதாயமும் பிருந்தாவனத்தில் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் இந்த 4 சம்பிரதாயமும் இருக்குது. ஸ்ரீ வல்லபாச்சாரியார் புஷ்டி மார்க்கத்தை ஏற்படுத்தினவர் இவர் தான். இவர் தட்சிண பாரதத்தில் கங்கர்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு தெலுங்கு பிராமண குடும்பம், அந்த குலத்தில் தான் இவர் ஜனனமானார். இந்த ஸ்ரீ வல்லபாச்சாரியாருக்கு 7 தலைமுறைக்கு முன்னாடி யக்ஞ ஆகாதிகள் செஞ்சுண்டு யக்ஞ நிஷ்டையுள்ள ஒரு மகான் இருந்தார். அவருடைய மனசில் என்ன தோணித்து அப்படின்னு சொன்னால், இந்த பரம்பரை தன்யமாகணும்னா இந்த குலத்தில் ஒரு சந்த் மகா புருஷர் ஜனனமாகணும். எப்படி ஸ்ரீபாகவதத்தில் பிரகலாத சம்பந்தத்தினால 21 தலைமுறை கரையேறித்துன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை அந்த மாதிரி உத்தாரணம் பண்ணுறது, குலத்தையே உத்தாரணம் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தை தோன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 100 சோம யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அவர் ஆரம்பித்தார். அப்புறம் அவர் விட்டு சென்ற பாக்கிய அடுத்த தலைமுறையில் வந்தவா. அப்படி 7வது தலைமுறை வரும்போது அந்த 100வது சோம யஜ்ஞம் பூர்த்தி ஆறுது. அது அந்த காலத்தில் யாருடைய காலம்னா அது அந்த லக்ஷ்மண் பட்ஜி அப்படின்ற அவருடைய காலத்தில் தான் இந்த 100வது யாகம் முடியறது. முடிஞ்ச உடனே லக்ஷ்மண் பட்ஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஆஹா, இப்படி ஒரு பெரிய பரம அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சதே அப்படின்னு நினச்சிட்டார். தன்னுடைய காலத்தில் இதை முடிக்கிற மாதிரி ஒரு அனுகிரகமானதேன்னு பகவானுக்கு ரொம்ப தன்னுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சின்றார். அவருடைய மனைவியினுடைய பேர் எல்லமகாரு தேவி. யாகம் முடியறதுக்கும் கரெக்டாக அந்த அம்மா கர்ப்பவதியானா உடனே இவர் என்ன நினச்சிட்டார்,
சரி, இப்போ அவருடைய வயித்துல, அந்த அம்மாவுடைய வயித்துல இந்த வல்லபாச்சாரியார் இருக்கார். இப்போ இவர் என்ன நினச்சிட்டார், நம்ம காசியில போய் தான் இதுக்கு பிராமண போஜனங்கள், தான தர்மாதி இத்தியாதிகள்லாம் பண்ணி இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மனைவியோட நடந்து 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 காசிக்கு கிளம்பி போயிட்டே இருக்கார். அப்போ போயிட்டே இருக்கும்போது வழியில கேள்விப்படுறார், காசியில வந்து யவன ஆக்கிரமணம் ஆயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, ஐயோ இவ்வளோ கர்ப்பவதி இவளை அழிச்சுட்டு யவனர்கள்லாம் ஆக்கிரமணம் பண்ணியிருக்கானா என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு அவர் திரும்பினார். திரும்புற வழியில சம்பாரண்ய கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் வருது. அந்த இடத்துக்கு வந்த உடனே 7 மாசம்தான். ஆனா இந்த அம்மாவுக்கு பிரசவ வேதனை வலி ஏற்பட்டுறது. உடனே அங்கேயே அந்த சம்பாரண்ய கஷேத்திரத்திலேயே ஒரு சமி விருட்சத்துக்கு அடியில வைசாக கிருஷ்ண ஏகாதசி, அது வருதினி ஏகாதசி அப்படின்பா. அன்றைய தினம் இவர் ஜனனமானார். சாக்ஷாத் அக்னி தேவனுடைய அவதாரம் தான் ஸ்ரீ வல்லபாச்சாரியார். அதே மாசத்துல இந்த கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில இத்தஹரி வம்சர், அவரும் ஒரு ஆச்சாரியர் தான், வல்லபாச்சாரியார் மாதிரியே. அவர் பிரகடனம் ஆனார் அதே மாசத்துல தான். அது வந்து மோகினி ஏகாதசி. இப்படி குழந்தை பிறந்த உடனே ஒன்றுமே மூச்சு பேச்சு இல்லை. இந்த குழந்தை வந்து சரி என்னன்னு தெரியல, கையாள காலாள ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படின்ன உடனே அந்த அம்மா ரொம்ப அழுதா. உடனே அவர் என்ன பண்ணார், துணியை எடுத்து அந்த துணியில் அந்த குழந்தைய சுத்தி அப்படியே அந்த வன்னி மரத்தினுடைய பொந்துல வச்சுட்டார். வச்சுட்டு நடந்து 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 இவ போயிட்டே இருக்கா. இப்போ இவ திரும்பி போயின்னு இருக்கா. இப்போ திரும்பி கேள்விப்படுறார், காசியில வந்து இந்த யவனர்களுடைய உபதிரவம்லாம் இல்லை. இவர் தன் நாட்டுக்கு கிளம்பி போயின்னு இருக்கார். பாதி தூரத்துக்கு மேல போயாச்சு. ஆனா திரும்பியும் இந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்ட உடனே கிளம்பினது ஆத்த விட்டு, இந்த யஜ்ஞத்தினுடைய பலனை வந்து நம்ம அங்க போய் எல்லா பிராமணர்களுக்கும் நம்ம பிராமண போஜனங்கள்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தானே நம்ம கிளம்பினோம். அதனால திரும்பியும் போவோம் வா அப்படின்னு தன் மனைவியை கூட்டிட்டு திரும்பியும் காசிக்கு வர வழியை நோக்கி நடந்து வந்துட்டே இருக்கார். இந்த சம்பாரண்ய வழியாக தான் வரணும். அது வழியா வரும்போது இந்த சமிக்க விருட்சத்தை பார்க்குறார். இந்த இடத்துல தானே குழந்தை பிறந்தது, நம்ம அந்த குழந்தைய அந்த பொந்துல சுற்றி வச்சோமே அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறார். பார்த்தானா அந்த குழந்தை கீழே படுத்துட்டு கையை காலை உதச்சிட்டு சிரிச்சுட்டு விளையாடின்னு இருக்கு. சுற்றி அக்னி அப்படியே கொழுந்து விட்டு எரியறது. உடனே நாலா ஓரமும் அக்னி சூழ்ந்துன்னு இருக்கு. இந்த குழந்தைய காவல் புரிஞ்சுட்டு இருக்கான். உடனே எல்லம்மாக்காருடைய மனசுல அப்படியே வாத்சல்யம் பொங்கி வழியறது, பால் சுரக்கிறது மடியிலேருந்து. லக்ஷ்மண் பட்ஜி வந்து என்ன பண்ணார், உடனே அவர் தான் வேத பிராமணராச்சே, உடனே அக்னி சூத்தத்தை பாட் பண்ண ஆரம்பிச்சார். உடனே அந்த அக்னி குளிர்ந்து போயிடுத்து. அக்னி குளிர்ந்த உடனே ஓடி போய் அந்த குழந்தைய வாரி எடுத்து அணைச்சு கட்டிக்கிறார். எல்லம்மாகாருக்கிட்ட கொடுத்தாரு அந்த குழந்தைய. எல்லம்மாகாரு அந்த குழந்தைய தன் மார்போடு அணைச்சிட்டு அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு பால் கொடுக்குறார். அந்த குழந்தையினால இவா 2 பேரும் ரொம்ப பிரசன்னமாயிடுறா. இதுக்காக தான் பகவான் நம்மளை திரும்பியும் வரவழைச்சான் போல இருக்கு. குழந்தை இருக்கு போய் எடுத்துக்கோன்றதுனால தான் இப்படி திரும்பியும் நம்ம போனவா திரும்பி வந்தோமே, நம்ம குழந்தை திரும்பி நம்ம கையிலேயே கிடைச்சதே. இந்த காட்டுல இத்தனை சிங்கம் புலிலாம் நடமாடின்னு இருக்கு, எத்தனை பட்சிகள் அங்கேயும் இங்கேயும் பறந்துன்னு இருக்கு. நம்ம குழந்தை இப்படி ஒரு பகவானே காப்பாத்தி நம்ம கையில கொடுத்தானே அப்படின்னு லக்ஷ்மண் பட்ஜி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்படியே நேராக நடந்து 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 காசிக்கு வந்துட்டா. காசியில் அனுமான் காட்டு தான். அனுமான் காட்டில் வந்து வாசம் பண்ணுறா. நித்தியம் கங்கா ஸ்நானம் பண்ணுவா. விஸ்வநாதர் தரிசனமாகும். குழந்தைக்கு வந்து எல்லா சம்ஸ்காரமும் அங்கேயே நடந்தது. அதுக்கப்புறமா இவர் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சாரோ, விதிவத்து என்னென்ன செய்யணுமோ அந்த 100 சோமயாகம் முடிஞ்சதுக்கு அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வல்லபாச்சாரியார் வல்லபர்னு பேர் வச்சா. அலௌகிகமான ரூபம், அலௌகிக் குணங்கள், எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற ஒரு ஆக்கர்ஷணம். இப்படியே இந்த பாலகனுக்கு வந்து 5 வயசாயிடுத்து. உடனே யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் அங்கேயே அந்த அனுமான் காட்டிலேயே பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறமா வித்யா சம்ஸ்காரம் ஆரம்பிக்கிறார். காசியிலேயே படிக்கிறார் ஆச்சாரியர்கள் கிட்ட.
ரொம்ப அற்புதமா ஏகசந்தகிராக்கி தனையும் 11 வயசுல முடியும் போது சகல வேதங்களையும் அத்தியனம் பண்ணியாச்சு. சகல சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாமே படிச்சு வித்யா பாரங்கதனா ஆயிட்டார். தன்னுடைய பால அவஸ்தையிலேயே வாத்தியார்கள்லாம் பார்த்து இவர் பால சரஸ்வதி, வாக்பதி அப்படின்லாம் கூப்பிடுவா. அந்த அளவுக்கு இவர்கிட்ட வந்து ஞானம், எல்லா சாஸ்திர வித்தைகளையும் படிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் அந்த ஊர்லயே விஷ்ணு சித்துன்னு ஒரு வைஷ்ணவ சம்பன்னர், அவர்கிட்ட போறார். அவர்கிட்ட போய் பக்தி சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த பகவத் பக்தி வந்து இவருக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கு. ஆனா இவருக்கு பிரபலமா இவர் இத்தனை படிச்சாலும் பகவத் பக்தியில தான் இவருடைய அனுராகம். அப்புறமா பக்தி சாஸ்திரம்லாம் அத்தியனம் மொத்தம் பண்றார். பண்ணி முடிச்ச உடனே இவருக்கு தீர்த்தாடன விசாரம் வந்துடுத்து. உடனே இவர் என்ன செய்கிறார், சரி தீர்த்தாடனம் பண்ணலாம், ஏன்னா இவ்வளவு ஞானம் இருக்கு, அதை பிரச்சாரம் பண்ண வேண்டாமா? அதனாலேயே இவர் நடந்து 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 பல நகரங்களுக்கு போறார். பல இடங்களுக்கு போய் ஞான பிரச்சாரம் பண்றார். அதுக்கப்புறமா விஜயநகரம் இப்படிமா வந்து சேர்ந்தார். அங்க கிருஷ்ணதேவராயர் தான் அரசராக இருந்தார். அவர் வந்து பண்டிதர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து அப்பப்போ சாஸ்திரார்த்தம்லாம் பண்ற வழக்கம் உண்டு. அப்படியே அந்த அந்த சபைக்கு இந்த வல்லவாச்சாரியார் வந்து சேர்ந்தார். அவருடைய தேஜஸ், அவருடைய சோபா எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறான் கிருஷ்ணதேவராயர். உடனே இந்த சாஸ்திரார்த்தம் செஞ்சு நிர்ணயம் அடைய முடியாமல் போயிருக்கே, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வல்லபாச்சாரியார் வந்து தன்னுடைய திவ்ய ரூபத்தில் ரொம்ப ரொம்ப அதி அற்புதமாக சாஸ்திரார்த்தம் பண்ணுறார். பண்ணி அந்த எத்தனை மாயாவாதிகளையும் ஜெயிச்சு விடுறார். மாயாவாதிகளை ஜெயிச்சு எல்லா சாஸ்திரத்துக்கும் மேல சர்வோத்தமானது பக்தி யோகம் தான், அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தாபிச்சுட்டார். உடனே ஒரே ஜெயகாரம் மாறுது. ராஜா ரொம்ப பிரசன்னமாயிடுறான். ராஜா சொல்றார், நான் உங்களுக்கு ஆச்சாரிய பதவி கொடுத்து இங்கேயே வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய உதவி இங்கே தேவைப்படுறது. ஏன்னா நாட்டினுடைய இந்த யவனர்களுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நீங்க வந்து இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு உடனே ஆச்சாரிய பதவி கொடுத்தார். அன்றைய தினத்திலேருந்து இவர் வல்லபாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அழைக்கப்பட்டார். அதே சமயத்தில் இவர் ஜெகத்குருவும் ஆனார். இவருக்கு என்னென்ன சன்மானம் ராஜா வச்சு கொடுத்தானோ அத்தனை சன்மானத்தையும் அப்படியே அங்கேயே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டார். ஸ்ரீருத்ர சம்பிரதாயம் தானே, இவருடைய ஆச்சாரியார் விஷ்ணு சுவாமி தானே, அந்த வழியில தான் இருந்துருக்கார். அப்போதைக்கு அதுக்கு ஆச்சாரிய பீட்டத்தில் இருந்தது வந்து பில்வமங்கல்ஜி. இந்த பில்வமங்கல்ஜி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, இவர் தான் அந்த கிருஷ்ண கர்ணாமிர்தம், இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தத்தை பிரகடனம் பண்ணவரே இந்த பில்வமங்கல்ஜி தான். அவரை இங்கே சந்திக்க நேர்றது இவருக்கு. உடனே அவர் காலில் விழுந்து, எனக்கு நீங்கள் தான் தீட்சை எடுத்து வைக்கணும், நீங்கள் தான் எனக்கு மந்திர உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே அவர் வந்து ஸ்ரீ கோபால மந்திரம் அஷ்டதசாட்சரி இவருக்கு எடுத்து வைக்கிறார், தீட்சா எடுத்து வைக்கிறார். அப்புறம் அதனுடைய ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறார். ஜீவ தயாதான் எப்பவுமே முக்கியம், அதுலேருந்து நீ பிறண்டுவிடக்கூடாது, சர்வ ஜீவர்கள்கிட்டையும் நீ தயையோட நடந்து இந்த மார்க்கத்துல நீ இருக்கணும், அனுகிரக மார்க்கமா இருக்கணும் இந்த புஷ்டி மார்க்கம்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ண சேவான்றது என்னன்னா, இது சாட்சாத் ஸ்ரீ பில்வமங்கல்ஜி தன்னுடைய வாயால சொன்னது. அவர் சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ண சேவா என்பது போக் ராக் சிங்கார், இந்த போக் ராக் இந்த ரெண்டால் தான் இந்த ஸ்ரீ கிருஷ்ண பக்தி புஷ்டியாகும். அதற்காகவே தான் அதற்கு வந்து புஷ்டி மார்க் என்ற பெயரும் ஏற்பட்டது. விஷ்ணுசுவாமியின் பரம்பரா என்பது வாசல்ய ரசத்தின் உச்சக்கட்டமாக அவர்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தது வாசல்ய ரசமே என்பார்கள். அதனால் புஷ்டி மார்க்கத்தில் வாசல்ய ரச சேவை தான் முக்கியம். பிரதான வாசல்ய ரச சேவை விசேஷ ரூபத்தில் டாக்குர்ஜியிடம் விசேஷ வாத்சல்ய பாவம் வைப்பார்கள் இவர்கள். புஷ்டி மார்க்கம் பிரசாரம் செய்ய வேண்டும் என்ற வழியை பிரதானமாக சொல்லப்பட்டது. பிறகு பில்வமங்கலஜியிடமிருந்து இவர் தீட்சா பெற்றுக்கொண்டு விஜயநகரத்தை விட்டு கிளம்பினார். இப்பொழுது பிரயாக் வந்து காசி போய் சேர்ந்தார்.
காசி அநேக கிரந்தங்களை அனுசீலனம் செய்தார். சில நாட்களுக்கு பிறகு உத்தராகண்ட் யாத்திரை சென்றார். அங்கு உத்தராகண்டில் சாட்சாத் உத்தவ்ஜி, வேதவியாசர் இவர்களுடைய தரிசனம் ஆயிற்று. அதற்கு பிறகு இந்த பகவன் நாம பக்தி பிரச்சாரம் செய்வதில் தீவிர கதி ஏற்பட்டது. பிறகு கேதார், பத்ரி முதலிய யாத்திரைகளை எல்லாவற்றையும் முடித்து கொண்டு புனக காஷிக்கு சேர்ந்தார். இதற்கு பிறகு பன்றை யாத்திரை செய்தார். பன்றைபுரத்தில் இன்றும் இவருடைய பைட்டக் உள்ளது. பாரத் தேசம் பூரா 84 பைட்டக் இவருடைய பைட்டக் உள்ளது. வாழ்க்கையில் 3 தடவை பாரத தேசம் முழுவதும் பிரதட்சணம் செய்துள்ளார். அதற்காக மிகவும் பரிசிரமமும் பட்டார். பூரா பாரத தேசத்தையும் இந்த பகவத் பக்தியில ஈடுபடுத்தி அதற்கு தகுந்தவாறு உபதேசங்கள் செய்தார். ஸ்ரீமத் வல்லபாச்சாரியார் பாரத யாத்திரையில் எங்கும் எப்படியும் இருந்து கொள்வார். முடிந்தவரை ஒரு இடத்தில் 7 தினம் தங்கி ஸ்ரீமத் பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம் முடித்துவிட்டு பிறகு அங்கிருந்து கிளம்பி விடுவார். பைட்டக்கில் இருந்து கொண்டு உபன்யாசங்கள், கீர்த்தன், சேவா, நாம பிரச்சாரம், பிறகு இவர் எழுதின அந்த பாகவத டீகா சுபோதினி அதையும் பாராயணம் செய்வார். சித்திரக்கூட்டத்திலும் இவருடைய பைட்டக் உண்டு. அங்கு ராமாயணம் பாராயணம் செய்வார். ராமாயண உபன்யாசமும் செய்வார். எங்கெங்கு இருந்து கொண்டு எங்கெங்கு செல்கிறாரோ அங்கங்கு இருந்து கொண்டு நாம பிரச்சாரம், பாராயணம் செய்வார். எந்த இடத்தில் இவர் இவ்விதம் தங்கி 7 நாட்கள் தங்கி 7 நாட்களோ 9 நாட்களோ தங்கி நாம பிரச்சாரம், பாராயணம், உபன்யாசங்கள் இவையெல்லாம் செய்கின்றாரோ, எந்த இடத்தில் இவர் தங்குவாரோ அந்த ஸ்தானத்துக்கு பைட்டக் என பெயர் உண்டு. அப்படி பாரத தேசம் பூரா 84 பைட்டக் உள்ளது இவருடையது. இன்றும் அந்தந்த பைட்டக்கில் வித்வத் ஆச்சாரியர்களால் சேவா, ராக், ஷிங்கார், போக் சேவா இவை எல்லாமே நடைபெற்று வருகிறது. ஆச்சாரியர்கள் இருந்து கொண்டு தாங்களே செய்தால் அது எப்படி நடக்குமோ, எப்படி பரிமளிக்குமோ அவ்விதம் இன்று வரை நடந்து வருகிறது. இவ்விதம் பன்றிபுர தரிசனம் செய்தார். பன்றிபுர தரிசனமானதும் அவருடைய மனதில் திடீரென்று ஒரு பாவம் தோன்றியது. என் வீட்டிலும் இந்த ரூப மாதுரியுடன் கூடிய இந்த மோனசுந்தர பாலகன் ஜனனம் செய்தால் நன்றாக இருக்குமே என மனசுல தோன்றது. இவர் நினைக்கும் பொழுதே பகவான் மேலிருந்து மாலை நழுவி இவர் மேல விழுறது. மனதில் ஆச்சாரியருடைய மனதில் பகவத் பிரேரணை தான், பகவானுடைய இச்சை தான் ஒரு காமனாவாக இவருடைய மனதில் தோன்றியது. குழந்தை விட்டலன் போல் தனக்கும் ஒரு புத்திரன் வேண்டும் என்று தோன்றியது. தர்ஷனம் ஆகிவிட்டது. நான் என்னவோ தீர்த்தாடனம், நாம பிரச்சாரம் செய்ய வேண்டும் என வந்தேன். எனக்கு ஏன் பன்றைபுரம் வந்தவுடன் இப்படி தோன்றியது? இந்த பாவனை வந்ததே, இது ஏன் எனக்கு வந்தது என்று மிகவும் சிந்திக்கலானார். அன்று இரவில் பகவான் பன்றிநாதன் சொப்பனத்தில் தோன்றி, நானே எனது அம்சமாக உன் வீட்டில் அவதாரம் எடுப்பேன். ஆனால் புத்திரன் வேண்டுமெனில் நீ விவாகம் செய்து கொள்ள வேண்டுமே, அதனால் நீ உடனே காசி திரும்பி போகலாம் என்று ஆக்ஞாபித்தார் பன்றிநாதன். மறுநாள் காலையில் ஸ்ரீ வல்லபாச்சாரியார் பன்றிநாதனுடைய ஆக்ஞை பேரில் காசிக்கு கிளம்பி வந்தார். இங்கு வந்தவுடனே பண்டிட் ஸ்ரீதேவ் பட்ஜி அவருடைய கன்யாவை விதிவத் திருமணம் செய்து கொண்டார். அப்போது அவருக்கு 2 புத்திரர்கள் தோன்றினார்கள். முதல் புத்திரன் பெயர் ஸ்ரீ கோபிநாத்ஜி, 2வது புத்திரன் பெயர் ஸ்ரீ விட்டல்நாத்ஜி. கோபிநாத்ஜி குறைந்த வயதிலேயே அவர் பகவத் பிராப்தி அடைந்து விட்டார். விசேஷ ரூபத்தில் ஸ்ரீ விட்டல்நாத்ஜி குசைன்ஜி பதவி ஏற்றார். இவருக்கு 10 புத்திரர்கள் உண்டு. வல்லபகுலம் இவராலேயே விஸ்தாரமானது. விவாகமாயிற்று. சில தினங்களுக்கு பிறகு பகவான் தோன்றி பிரேரணை செய்ய ஸ்ரீ வல்லப்ஜி காசியிலிருந்து ஸ்ரீ பிருந்தாவனம் வந்தார். மார்க்கத்தில் பல இடங்களில் தங்கினார். சரணாத்ரி எனப்படும் ஜுனார்கட்டில் வாசம் செய்தார். பிரயாக், யமுனா கடந்து அடைல் கிராமத்துக்கு வந்தார். அங்கு வாசம் செய்ய ஆரம்பித்தார். அந்த சமயம் சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவன தரிசனமாகி திரும்பும் பொழுது பிரயாக் வந்தார். ரூப கோஸ்வாமிக்கு மகாபிரபு பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பி பிரயாக் சேர்ந்தார். அப்போது அடையிலில் ஸ்ரீ வல்லப்ஜி வாசம் செய்து கொண்டிருந்தார்.
இவ்வாறு ரூப் கோஸ்வாமியுடன் சிக்ஷா கொடுத்து கொண்டு பிரயாகில் சைத்தன்ய மகாபிரபு வாசம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அடையலில் இருந்த வல்லப்ஜி ஸ்ரீ சைத்தன்ய பிரபு வந்து தங்கியிருப்பது தெரிந்ததும் ஸ்வயம் தானே படகை ஓட்டிக்கொண்டு பிரயாகு வந்து சேர்ந்தார். ரூப கோஸ்வாமியும் சைத்தன்ய மகாபிரபுடன் இருந்தார். ஸ்ரீ பிரபுவை தரிசனம் செய்து மிகவும் ஆக்ரகபூர்வமாக பிரபுவை வாசஸ்தலத்துக்கு வரும்படி பிரார்த்தித்து கொண்டார் ஸ்ரீ வல்லபாச்சாரியார். பிறகு சைத்தன்ய மகாபிரபுவும் ஒத்துக்கொண்டு கிளம்பினார். படகில் உட்கார வைத்துக்கொண்டு அவரை தன் இல்லத்துக்கு அழைத்து சென்றார். ஸ்ரீ பிரபுவின் அந்த பிரபு தன்னுடைய இல்லத்துக்கு வந்து சேர்ந்ததும் ஸ்ரீ வல்லபாச்சாரியார் தன் மனைவியுடன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பாத பூஜை செய்து பாதோதகத்தை எடுத்துக்கொண்டார். பரிவார ஜனங்கள் டாக்கூர்ஜிக்கு சயன சேவை ஆகிவிட்டது என்று கூறினார்கள். பிறகு பத்னியிடம் போஜனம் தயார் செய்ய சொல்லியிருந்தார். தயாராகிவிட்டதா என்று கேட்டார். ஆனால் சயனமாகிவிட்டதே என்று கூறினாள் பத்னி. எப்படி நாம் போகு நிவேதிப்பது, என்ன செய்வது என்று நிவேதிக்காமல் எப்படி அவருக்கு ஆகாரம் அளிப்பது என மனைவி கேட்டார். உடனே பத்னியிடம் சொன்னார் வல்லப்ஜி, பிரசாதத்தை தேவி, இன்று நம் வீட்டுக்கு வந்திருப்பது மகா புருஷர் இல்லை, உனக்கு அது புரியாது. சாத் ராதாகிருஷ்ணனே தான் ஸ்ரீ சைத்தன்யராக இன்று பூமியில் பதிதர்களை பாவனமாக்க வேண்டும் என்று பிரகடனமாக ஆகியுள்ளார். அவருக்கு நிவேதனம் என்றும் செய்ய தேவையில்லை, சாட்சாத் அவரே பகவான் தான். அதனால் அவருக்கு உடனே நாம் பரிமாறலாம். அவர் சாப்பிட்டாலே பகவானுக்கு நிவேதனம் செய்தது மாதிரி தானே என்று கூறினார். ஸ்வயம் வல்லப்ஜி பகவானுக்கு நிவேதனம் ஆகாவிட்டாலும் அவற்றை சமர்ப்பணம் செய்தார். பல நாட்கள் அங்கு பிரபுவுடன் ஸ்ரீ வல்லப்ஜியினுடைய இல்லத்தில் ஸ்ரீ மகாபிரபு ரூப கோஸ்வாமியுடன் தங்கினார். சத் சங்கம், நாமகீர்த்தனம், பகவத் சர்ச்சா எல்லாம் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. பிரபு கிளம்ப தயாரானதும் வல்லப்ஜி அவரை நௌகாவில் அமர வைத்து கொண்டு தானே ஸ்வயம் ஓட்டி அவரை அந்த கரை கொண்டு வந்து சேர்த்தார். மறுபடியும் ஒரு சமயம் ஸ்ரீ பிரபுவை காண ஸ்ரீ வல்லபாச்சாரியார் பூரி ஜெகநாதம் சென்றார். ரூப கோஸ்வாமியை பார்க்க பிருந்தாவனமும் சென்றார். ஸ்ரீ வல்லப்ஜி சுபோதினி, அதாவது ஸ்ரீ பாகவதத்துக்கு டீகா எழுதினவுடன் முதலில் ஸ்ரீ கௌராங்கரிடம்தான் தான் படித்து காண்பிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு ஜெகநாதம் சென்றார். பல நாட்கள் பூரியில் தங்கினார் பிரபுவுடன். பிராச்சீன மகாபுருஷர்கள் சொல்கிறார்கள், முதலில் வாசல்ய பக்தி தான் வல்லப்ஜி செய்து வந்தார். ஆனால் ஸ்ரீ பிரபுவனுடைய சங்கம் கிடைத்து அதற்கு பிறகு முக்கிய ரூபத்தில் கதாதரஜியினுடைய சங்க சாநித்தியத்தினால் மதுரரச பக்தியின் ஆவேசமும் அவரிடம் ஜாகிரதமானது. வாசல்ய ரசத்துடன் மாதுரிய ரசபக்தியும் சேர்ந்து அனுபவிக்க ஆரம்பித்தார். எல்லா ஆச்சாரியர்களும் ஒரே பகவானின் ஸ்வரூபம் தானே. அநேக தடவை ஸ்ரீ பிரபு தர்ஷன பிராப்தி உண்டாயிற்று வல்லப்ஜிக்கு. அடையிலிருந்து இப்போது விரஜத்துக்கு கோகுல் நிவாசம் செய்ய ஆரம்பித்தார். அதற்கு முன்னர் ஆக்ரா அருகில் கௌகாட் என்றிருக்கிறது. அந்த ருணக்தா என்ற கிராமம் இன்றும் உள்ளது. அங்கு சூர்தாஸ் தான் அங்குதான் இருந்து வந்தார். அந்த சமயம்தான் சூர்தாஸுக்கு ஸ்ரீ வல்லப்ஜி ஆசிரிய பிரதானம் செய்தார். சூர்தாஸ் ஜியை கூட்டிக் கொண்டு இவர் கோகுலம் வந்து சேர்ந்தார். கோகுல நிவாசம் வாசல்ய ரசத்துக்கே ஏற்ற பூமி தானே. அநேக தினம் கோகுலத்தில் யமுனையில் ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் இத்தியாதிகளை முடித்து கொண்டு நவநீத் பிரியாஜிக்கு என்ன தான் ஆராதனம் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருந்தார். அந்த சமயம் கூட ஸ்ரீ சூர்தாஸ் ஜியும் அவ்விடம் இருந்தார். கோகுலத்தில் அருகில் டக்குராணி காட் என்று ஒரு காட் உள்ளது. அங்கு ஸ்ரீ வல்லபாச்சாரியாருக்கு யமுனா மகாராணி ஸ்வயம் பிரத்யக்ஷமானாள். அதனால்தான் அதற்கு டக்குராணி காட் என்ற பெயர் ஏற்பட்டது. இவர் வந்து சாலக்கிராம சேவை தான் முதல்ல செஞ்சுருந்தார் ஸ்ரீ வல்லப்ஜி. அப்போ எப்போ விக்கிரக சேவை எனக்கு பிராப்தி ஆகும் அப்படின்னு அடிக்கடி வந்து யமுனையில குளிச்சுட்டு விசாரப்படுவார். இப்போ சாட்சாத்தா யமுனாஜி பிரகடனம் ஆனதோட இல்லாம நவநீத் பிரியாஜிங்கிற ஸ்ரீ விக்கிரகத்தை கொண்டு வந்து கொடுத்தா. இன்னைக்கும் அந்த ஸ்ரீ நவநீத் பிரியாஜி ஸ்ரீநாத் துவாரால இருக்கார். ஸ்ரீநாத்துக்கு அருகில் தர்ஷனம் ஆறுது.
பிரதிதினம் அங்கே வந்து இந்த நவநீத் பிரியாஜிக்கு டோட்டல் சேவா நடக்கும். ஆக அந்த நவநீத் பிரியாஜி வந்து சாக்ஷாத் யமுனாஜி மூலமாக ஸ்ரீ வல்லபாச்சாரியாருக்கு கிடைத்த ஸ்ரீகிருஷ்ணர். இப்பொழுது இவர் வல்லபாச்சாரியார் அந்த நவநீத் பிரியாஜியை யமுனா மகாராணியிடமிருந்து பெற்றுக்கொண்டு, நவநீத் பிரியாஜி கோயில் இன்றைக்கும் கோகுலத்தில் உள்ளது. ஆராதனை செய்து வந்து கொண்டிருந்தார். பிறகு விரஜ் பரிக்கிரமா செய்வார். பிறகு கிரிராஜ் வந்தார். அந்த சமயத்தில் ஸ்ரீ கிரிராஜில் ஸ்ரீ மாதவேந்திரபுரி மூலமாக கோவர்தனநாத் பிரகடனமானார். இது ஏற்கனவே மாதவேந்திரபுரி சரித்திரத்தில் பார்த்துருக்கோம், விரிவாக பார்த்துருக்கோம். ஸ்ரீ கோபால்ஜி வந்து ஸ்ரீ மாதவேந்திரபுரி மூலமாக பிரதிஷ்டை ஆகி இருந்தார். இவர் பரிக்கிரமா கோவர்தன பரிக்கிரமா செய்தார் வல்லபாச்சாரியர். பண்ணிட்டு ஸ்ரீநாத்ஜி தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தார். பார்த்த உடனே இவருடைய மனசு அப்படியே நெகிழ்ந்து போயிடுத்து. அவருக்கு கிடைச்ச தரிசனம் எப்படின்னா, சாக்ஷாத் ஸ்ரீநாத்ஜியை தன் கை விரல ஆட்டி ஸ்ரீ வல்லபாச்சாரியாரை பக்கத்தில் வர சொல்லி கூப்பிடுறான். இதுதான் ஸ்ரீநாத்ஜி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள பிரேம பிரகடனம். எத்தனை பக்தர்கள் கிட்ட அப்படி பிரேம பிரகடனம் பண்ணியிருக்கான். இவர் பக்கத்தில் போனார். போன உடனே கோபால் என்ன பண்ணா, தன்னுடைய 2 கைகளையும் தூக்கி அப்படியே வல்லப்ஜியை அணைச்சு கட்டின்ட்டான். இது வந்து மாதவேந்திரபுரி தான் இவர் வந்து பிரகடனம் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு 2 பெங்கால் சிஷ்யர்களை என்ன பண்ணார், கைங்கரியம் பண்ணுறதுக்கு வச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ரூப சனாதன கோஸ்வாமி மேற்பார்வையில் கொஞ்ச நாள் அந்த கோயில் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ இந்த கோபால் சேவா வந்து பகவானுடைய திருவுள்ளம் அப்படி இருக்கு. அதனால வல்லபாச்சாரியாருக்கு அந்த சேவா பிராப்தம் ஆயிடுது. ஸ்ரீநாத்ஜிக்கு கைங்கரியம் பண்ணுற சேவா வந்து வல்லப குலத்துக்கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த புஷ்டி மார்க்கம் தான், இந்த வல்லப்ஜி குலம் தான், இந்த புஷ்டி மார்க்கம் தான் ஸ்ரீநாத்ஜியோடைய சேவாவை தொடர்ந்து இன்னைய தினம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் விட்டல்நாத்ஜி வந்தார். அவர் பொறுப்பேற்றுட்டு அவர் சேவா பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல தான் வல்லபாச்சாரியார் மூலமா 4 கவிகளும், அப்புறம் இந்த விட்டல்நாத் குசேன்ஜி மூலமா 4 கவிகளும், ஆகட்டையாம சேவையும் அஷ்ட கவிகளை வச்சுட்டு சிங்கார் என்ன, போக் என்ன, சைன ஆர்த்தி என்ன ரொம்ப விமரிசையா நடந்துன்னு வந்திருந்தது. இது அவுரங்கசீப் காலம் வந்தது. அப்போ வந்து அந்த சமயத்தை இந்த ஆக்கிரமணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்ரீநாத்ஜி வந்து கிரிராஜ்லேருந்து கிளம்பி அவர் வந்து ஸ்ரீநாத் துவாராக்கு வந்துட்டார். அன்னிலேருந்து ஸ்ரீநாத் துவாரால தான் இருந்துட்டு இருக்கார். அப்புறம் அப்போ வந்து வல்லப்ஜி வந்து கிரிராஜ் வந்து வாசம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீநாத்ஜி சேவையில் தன்னுடைய முழு நேரத்தையும் செலவு பண்ணுவார். ஒரு தடவை என்னாச்சு, மிகுந்த சிரம காலம் வந்தது. அப்போ வந்து நாளைக்கு போகுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு வந்தது. அப்போ இந்த டாக்கூர் சேவாக்காக என்ன பண்ணார், இந்த தங்க கட்டோரி ஒன்று இருந்தது, கிண்ணம். அதை எடுத்து வல்லப்ஜி என்ன பண்ணார், ஒரு மகாஜனத்துக்கிட்ட எடுத்துன்னு போய் அதை விட்டுட்டு அதை வாங்கி அந்த ஸ்ரீநாத்ஜிக்கு போக் சேவா பண்ணார். அன்னைக்கு தினம் இவர் சாப்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட 4 நாள் சாப்பிடவே இல்லை. ஸ்ரீநாத்ஜி போகானாட்டு சந்துக்களுக்கெல்லாம் பிரசாதம் விழுவா, வர யாத்திரிகளுக்கு. அதுக்கப்புறம் யமுனாஜியில் எடுத்துன்னு போய் சமர்ப்பணம் பண்ணிடுவா. இப்படி 4-5 நாளைக்கு இவர் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பக்தர் வந்தார். அந்த பக்தர் வந்து என்ன பண்ணார், போக் சேவாக்கு பணம் கட்டினார். பணம் கட்டி சேவா பண்ணார். அன்னைக்கு பகவானுக்கு போக் நிவேதனம் ஆச்சோனோ உடனே வல்லப்ஜி வந்து அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுட்டார். இதை பார்த்துட்டே இருந்தவா வந்து அந்த கோயிலில் ஊழியர் அவா கேட்டா, நீங்கள் 4-5 நாளாக ஒன்றுமே ஆகாரமே எடுத்துக்கல, பகவத் பிரசாதம் எடுத்துக்கல, ஆனால் இன்னைக்கு மட்டும் நீங்கள் இந்த ஆகாரத்தை சாப்பிட்றீங்களே, என்ன காரணம், நீங்கள் 4 நாளாக சாப்பிடாததுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு வல்லபாச்சாரியார் சொன்னா, அப்பா இப்போ கால தசை ரொம்ப மோசமாக இருந்தது, நாளைக்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் போக் சேவாக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த பகவானுடைய தனம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணா பக்தாள் அந்த கட்டோரியை எடுத்துன்னு போய் நான் வந்து வித்துட்டு அது பகவானுக்கு அர்ப்பணம் ஆன வஸ்து தானே. அப்போ அது வந்து பிரம்ம சம்பந்த சொத்து இல்லையா அது. அப்படி இருக்கும்போது அதை நமக்கு எப்படி உபயோகப்படுத்திக்க முடியும்? அது வந்து அவனுடைய சொத்து, அவன் தான் அதை அனுபவிக்க முடியும். பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணலாம். அதை நான் உபயோகப்படுத்துறது நியாயம் கிடையாதுப்பா. பிரம்ம சம்பந்த சொத்தை நம்ம உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா சர்வநாசம் தான் ஏற்படும்.
அதனால பகவானுடைய வஸ்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு தன்னுடைய ஹிருதயத்தினுடைய பாவனையை புரிய வச்சார். உடனே வைஷ்ணவாலாம், அங்க இருந்த வைஷ்ணவாலாம், எப்பேற்பட்ட பாவனை, எப்பேற்பட்ட சித்தாந்தம் உள்ள ஆச்சாரியார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லாகிச்சுண்டா. ஒரு தடவை விரஜ பரிக்கிரமா செய்ய இவர் போற வழக்கம் உண்டு. அப்போ வந்து கேவர்வன்ல வந்து இவர் விரஜ் பரிக்கிரமா பண்ணின்னு வந்துட்டே இருக்கார். அப்போ ஸ்ரீஜி தரிசனம் பார்க்கறதுக்காக அங்கேருந்து போறார். அங்கே வந்து ஒரு பெரிய செத்துப்போன மலைப்பாம்பு படுத்து கிடக்கு. ஆயிரக்கணக்கான பூச்சிகள் அது, அப்புறம் இந்த மயில் இது குட்டிகள் அதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கு. அதுலேருந்து ரத்தம் வடிகிறது. ஒரு வைஷ்ணவர் கேட்டார், இது யாரு இந்த பாம்பு இவ்வளோ பெருசா இருக்கே, இது என்னது? உடனே அதுக்கு வல்லபாச்சாரியர் சொன்னார், இவர் வந்து பூர்வ ஜென்மத்துல பெரிய தனி குரு. எப்படின்னா அவர் எப்படி பாம்பானார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், அதுவாப்பா, அதாவது சிஷ்யாள்கிட்டேருந்து நிறைய தனம் வாங்கிப்பார். கேவலம் தனக்கு தன் விலாசத்துக்காக தான் எல்லாத்தையும் உபயோகம் பண்ணிப்பார். பகவத் சேவா நாம பிரச்சாரம் இதுக்காகலாம் அவர் ஒன்றும் உபயோகிக்க மாட்டார். இப்படி பிரம்ம திரவிய சொத்தை வந்து இவர் தனக்கு சுயம் உபயோகம் படுத்தின்றதுனால அடுத்த ஜென்மம் இப்படி பாம்பா போயிடுத்து. அந்த பாம்பா இருந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இப்போ அவர் இறந்த உடனே அவருடைய சிஷ்யாலே தான் இந்த இந்த பட்சிகள் இந்த பூச்சிகள் ரூபத்தில் வந்து அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறாப்பா. அதனால சுவார்த்த உபயோகம் என்றைக்குமே செஞ்சுக்க கூடாது. அதுவும் பகவத் சேவாக்காக கேட்டு வாங்கிட்டு அதை வந்து சுவார்த்தத்துக்கு உபயோகப்படுத்திட்டு அது பஜனை ரசத்தை குறைச்சிடும்பா. இன்னொன்று, இவர் வந்து சிஷ்யர்களுக்கு வந்து கோவிந்தனை அடையிற மார்க்கத்தையும் கூறல. அதுக்கும் மேலே வந்து சிஷ்யர்களுக்கு என்ன பண்ணால் அவளுக்கு நல்லது நடக்கும்ன்றதையும் அவர் வந்து அந்த வழியை காமிச்சு கொடுக்கல. அதனால் அந்த மாதிரி குருவெல்லாம் வந்து கோர நரகத்துக்கு தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே சௌராசி கோர்ஸ் யாத்ரா போகிறார். அப்புறம் இந்த விரஜ் பரிக்கிரமாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சித்திரக்கூட் போனார். சித்திரக்கூட்டில் போய் வால்மீகி ராமாயணம் பூரா உட்காந்துட்டு பாராயணம் பண்ணார். நாங்கள் வந்து வெறும் வாழைப்பழத்தை வச்சு நிவேதனம் பண்ணார். உடனே ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபு சீத்தையோடு அப்படியே பிரகடனம் ஆயிட்டார். ஆகி அந்த பழத்தை எடுத்து தானே தன் கையால் சாப்பிட்டதை இவர் பார்த்தார். ரொம்ப பரவசமாயிட்டார் இவர். அப்படி இவருக்கு தரிசனம், ராம தரிசனம் ஆறுது சித்திரக்கூடத்தில். ஒரு தடவை வந்து இந்த சவுத்துக்கு வந்து வர்றார். அப்போ அந்த தாமிரபரணி நதி தட்டு அந்த ஓரமாக, அந்த நதி ஓரமாக இப்படி வந்துட்டே இருக்கார். அங்கே வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு ராஜா அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அகால மிருத்திய பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஜோஷியர்கள், பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அவனே அவன் என்ன சொல்கிறான், அவனுடைய சரீரத்தை வந்து பூரா, உங்களுடைய சரீரம் ஒரு ஸ்வர்ண சரீரம் மாதிரி பண்ணணும், பிரதிமா. அந்த மாதிரி பிரதிமாவில் உன்னுடைய சரீரத்தை வடித்து அதை வந்து நீ சத்பிராமணனுக்கு வந்து தானம் பண்ணால் உன்னுடைய பயம் விலகும் அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த ஊரில் எந்த பிராமணனும் இதை வாங்கிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஒரு நாளைக்கு வல்லபாச்சாரியார் அந்த நதி ஓரமாக அப்படி நடந்து போயின்னு இருக்கார். உடனே ராஜாவுடைய பிரதிநிதிகள் இந்த மாதிரி வந்து ரொம்ப திவ்யமான ரூபத்தில் வந்து ஒரு பிராமணன் போயின்னு இருக்கிறத பார்த்தோம் அப்படின்ன உடனே ராஜா வந்து அவரை கூட்டிகிட்டு வந்துருங்கோ அப்படின்றார். உடனே வல்லப்ஜியை வந்து சரி கூப்பிட்டுன்னு வர சொல்லியிருக்காரு ராஜா உங்களை அப்படின்ன உடனே கிளம்பி போகிறார். என்ன சமாச்சாரம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டார். சரி, ஒரு ராஜாவுக்கு உபகாரம் பண்ணால் அதனால் அந்த பிரஜைகள் எல்லாம் சௌக்கியப்படுவா இல்லையா? இவன் மேலும் நல்லவன், இவனுக்கு ஏதோ பிராரப்த வசாத்து இவனுக்கு அந்த மாதிரி ஒரு பயம். அதனால் சரி, அதனால் என்ன ஸ்வர்ண பிரதிமா பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பண்ணியாச்சு. சரி, எங்கே அது எடுங்கோ அப்படின்னு அதை வந்து நீங்கள் எனக்கு தானம் பண்ணுங்க, வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது. அவர் உட்கார வச்சு அவருக்கு எல்லா உபச்சாரங்களும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரதிமையை அவருக்கு தானம் பண்ணுறார். அந்த பிரதிமையை தானம் பண்ண அந்த சமயத்தில் அந்த பிரதிமையிலேருந்து அப்படியே அந்த ஒரு கையிலேருந்து ஒரு விரல் மட்டும் அப்படி நீட்டிண்டு எழுந்துக்கிறது. அது எழுந்துட்ட உடனே அதை பார்த்த உடனே வல்லபாச்சாரியார் என்ன பண்ணார், தன்னுடைய 3 விரலை நீட்டினார்.
உடனே அந்த ஸ்வர்ண பிரதிமா இவர் கையில் வாங்குறதுக்கு முன்னாடியே அப்படியே ரெண்டும் உடஞ்சிடுத்து. உடனே என்ன பண்ணார், அதை எடுத்து சிறு சிறு சின்ன சின்ன துண்டா ஆக்கி அதை எல்லா பிராமணாளுக்கும் அங்கேயே பங்கு வச்சு கொடுத்துட்டார். நீங்கள்லாம் வருத்தப்படாதீங்கோ, இதை வாங்கிட்டா உடனே எங்களுக்கு ஏதாவது தோஷம் வருமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்கோ, எந்த தோஷமும் உங்களுக்கு வராது, எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்துட்டார். உடனே ஒருத்தர் கேட்டார், அது சரி, நான் அந்த ஸ்வர்ண பிரதிமா என்னமோ திடீர்னு உங்கள் கைக்கு வரும்போது ஒரு விரல ஒசத்தித்தேன், நீங்கள் உடனே உங்கள் 3 விரல ஒசத்தினே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு வல்லபாச்சாரியார் சொன்னார், அந்த ஸ்வர்ண பிரதிமா என்னென்னா கேட்டுது, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சந்தியாவந்தனம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுது. அதுக்கு நான் சொன்னேன், நான் 3 தடவை சந்தியாவந்தனம் பண்ணுவேன்னு. உடனே அந்த மூர்த்தி அப்படியே உடஞ்சி விடுத்து, இந்த ராஜாவுக்கும் அகால மிருத்து நிவாரணம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறார். விளக்கின உடனே அத்தனை பேரும் இவருடைய காலில் விழுந்துட்டா. உடனே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் பெரிய ஆச்சாரிய புருஷால், நாங்கள் உங்களை சந்தேகப்பட்டு ஏதோ கேட்டுட்டோம், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இருந்த சந்தேகத்தை போக்கின்றேல், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கிளம்பிட்டார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எப்படி நடந்து விரஜத்துக்கு திரும்பி வந்துட்டார். இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. இந்த அவதூத் தாஸ்னு ஒரு சிஷ்யர் உண்டு, ரொம்ப பிரேமி, பகவத் பிரேமி அவர். அவருக்கு எப்பவுமே தேகாபிமானமே கிடையாது, சதா பகவான் சேவையிலையும் சிந்தனையிலையுமே தான் மூழ்கி இருப்பார். அவர் அவதூத் தாஸ் வந்தார்னாலே உடனே வல்லபாச்சாரியர் அவருக்கு ஒரு பிரசாதத்தை கொடுத்துருவார். ஒரு தடவை கோபால் பார்க்கறதுக்கு வந்தார். தர்ஷனத்துக்கு வந்துடும்போது இவருக்கு ரொம்ப பசிச்சதுன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னால், இன்னும் போகே தயாராகலப்பா, டாக்கூருக்கு நிவேதனம் ஆகணும் அப்படின்னோடனே இவர் சொன்னார், எனக்கு பசிக்கிறது, முதல்ல எனக்கு போட்டுருங்க, ஏன்னா நீங்கள் போக் நிவேதனம் பண்ணுவேன், அவ்வளோதான். அவன் சாப்பிட்ட உடனே நேராக எல்லா மாட்டையும் ஓட்டிட்டு அவன் கோச்சாரணத்துக்கு கிளம்பி எங்கேயோ போயிடுவான். அவன் சாப்பிட்டா விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு நான் போய் அவரை கிருஷ்ணனை பிடிக்கவே முடிய மாட்டேன்றது. அதுக்குள்ளே ஷியாம் சுந்தர் எங்கேயோ போயின்றான், எந்த வனத்தில் இருக்கான்னு அவனை தேடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் முதல்ல நான் சாப்பிட்டு நான் போயிட்டேன்னா அப்போ தான் நான் அவரை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வல்லபாச்சாரியார் சொன்னார், அதுக்கு என்ன, நீங்கள் முதல்ல இவருக்கு ஆகாரம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பகவானுக்கு போக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவதூதாஸ் சாப்பிட்டுட்டு நேராக போயிட்டார் கிளம்பி. டாக்கூர்ஜி எனக்கு நிவேதனமே வேண்டாம் அப்படின்ட்டான் அன்னைக்கு. உடனே பிரபு கேட்குறாரு, ஏன் சாப்பிடல, ஏன் வேண்டான்னு சொல்கிறப்பா அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் அவதூதாஸுக்கு போட்டேன் இல்லையா, அப்போ அவன் மூலமாகவே நான் சாப்பிட்டு நானும் திருப்தனை ஆகிட்டேன், அதனால் வேண்டி அவர் பரம பிரேமி, அவனுக்குள்ளே நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வல்லபாச்சாரியார் உடனே கட்டி பிடிச்சுன்றார். ஏன்னா சாட்சாத்து வல்லபாச்சாரியாருடைய விட்டல்நாத் குசைன்ஜியோட எல்லாரோடையும் அஷ்டகவிகள் எல்லாரோடையும் அந்த காலத்தில் ஷினாஜி பேசின்னு தானே இருந்தான். அப்புறம் இவருடைய அந்திம காலம் நெருங்கிடுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. சரி, நம்ம அந்திம காலம் நெருங்கிறது, நம்ம அதுக்குள்ளே சந்நியாசம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கிரகஸ்தர் இல்லையா, அதனால் பத்திரிக்கிட்ட போய் அனுமதி கேட்குறார். உடனே அவள் என்ன சொல்கிறா, இல்லை அதெல்லாம் முடியாது அண்ணே, இல்லை எனக்கு ஹிருதயத்தில் கிருஷ்ண விரகம் ஜாஸ்தியாகிட்டே போகிறது, அதனால் எனக்கு சந்நியாசம் வேணும் இப்போவே அப்படின்ன உடனே அவள் பத்னி அனுமதி இல்லாமல் சந்நியாசம் பெற்றுக்க முடியாதே, அவள் இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, எனக்கு பகவான் சந்நியாசம் தரணும் அப்படின்னு ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய விவஸ்தையை அவனே பண்ணட்டும் அப்படின்ட்டான். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சு, அவள் இருந்த இடத்துல தீ பற்றினுட்ட உடனே பத்தினி உடனே ஓடி வெளியில் வந்துட்டா. இவர் தியானத்தில் இருக்கார், எழுந்து வெளியில் வரல, இவருக்கு தெரியும் தீ பற்றின்ட்டுன்னு. உடனே அவள் என்ன சொன்னா, ஜல்தி கர்ஸே நிக்கல் ஜா அப்படின்னா, சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே போங்க, சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே போங்க. சதா கேலியே வேறு என்ன பண்ணிட்டார், இதையே ஒரு பெரிய அனுமதியாக நினச்சிட்டு சதா அவர் அந்த வீட்டை விட்டு கிளம்பி நேராக காசிக்கு நடைய கட்டிட்டார். அதுக்கப்புறம் கங்கா தீரத்துக்கு வந்தார். அங்கே வந்தவுடனே நாராயண இந்திர தீர்த் அப்படின்றவர், அவர் திருத்தண்ட சன்னியாசி, அவர்கிட்ட விதிவத்து சன்னியாச ஆசிரமம் பெற்றிருந்தார். சன்னியாசியாக ஆனார். கங்கா தீரத்துலேயே ஹனுமான் காட்லேயே கொஞ்ச நாள் வாழ்ந்துண்டு அப்புறம் ஆஷாட சுக்லபக்ஷ திருத்திய
அன்னைக்கு கங்கை கரையில் உட்காந்துண்டு இப்படியே கிருஷ்ண தியானம் பண்ணிகிட்டே இருந்தார். 1531 வருஷம். இவருடைய ஜனனம் 1479. ஒரு 52 வயசு தான் இவர் வாழ்ந்தார். கங்கா தீரத்தில் அனுமான் காட்டில் வாழ்ந்துண்டு அப்படியே அந்த ஆஷாட சுக்லபக்ஷ திருத்தி அன்னைக்கு கங்கை கரையில் உட்காந்து கிருஷ்ணலீலாவை தியானம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படியே தேகத்தோடையே அப்படியே கோலோகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். தேகமே காணப்படலை, யாருமே சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பும் இல்லை. தேகத்தோடையே இவர் நித்தியலீலால பிரவேசம் ஆயிட்டார். ஆச்சாரியா எல்லாம் பகவத் சொரூபம் தானே. அந்த மாதிரி அந்த பிரேமமயி சேவா அப்படின்னா அந்த புஷ்டி மார்க்கம், அந்த வல்லபாச்சாரியா, அந்த ஆச்சாரியார்கிட்ட நம்மளும் இதை தான் தானமாக கேட்கணும். இந்த ஸ்ரீராதா மாதவ யுகல சேவை நம்மளுக்கு என்னைக்கும் கிடைக்கணும். வல்லப விட்டல கிரிதாரி யமுனா ஜீக்கி பலியாரி, வல்லப விட்டல கிரிதாரி யமுனா ஜீக்கி பலியாரி. जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। जय बोलो श्री वल्लभाचार्य जी की जय।